வேற எந்த மதத்திலையாவது கடவுளுக்கு பெயர் கொடுத்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்ம சொல்கிற மாதிரி கிருஷ்ணன் அப்படின்னோ, ராமன் அப்படின்னோ, பலராமன்னோ, பரசுராமன்னோ, அந்த மாதிரி நம்ம வந்து சிவன்னோ பெருமாளுக்கு பெயர் கொடுத்து வேறு ஏதாவது மதத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்போது உங்கள் கொஸ்டினை நான் சரியாக புரிஞ்சுட்டுருக்கேன்னு பாருங்கோ. கடவுளுக்கு பேர் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறோம். இப்போது அந்த இப்படி வசிஷ்டர் ராமருக்கு ராமர்னு பேர் வச்சார். கர்காச்சாரியர் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர்னு பேர் வச்சார். நாராயணன்கிறவர் யாருக்கும் பிறக்காதவர். அது ஏதோ சாஸ்திரங்கள் நாராயணன்னு சொல்கிறது. நாராயண உபனிஷத்தில் நாராயணாத் பிரம்மா ஜாயத்தைலாம் வருது. இப்போது வெஸ்டர்ன் ரிலிஜியன்ஸ்லேயும் மக்கள் கொடுத்த பேர் தானே இறைவனுக்கு இருக்குது. இப்போ அல்லாஹ் வந்து வரும்போதே தான் அல்லான்னு சொல்லி கொண்டு வந்தாருங்கிறத நபிகள் வந்து குரான்ல தானே எடுக்கிறார். ஸோ இது அந்த ஃபாலோவர்ஸ் தானே பேர் கொடுத்துருக்கா. நீங்க அதுக்கு அந்த இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் வந்து இறை தூதராக இருக்கிறார். இறை தூதர் வந்து இறைவனை வந்து சொல்றார். நம்மளுடைய இறைவன் யாருன்னு சொல்றார். நான் வந்து இத்தனாவது தூதராக நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இறை வசனமா வரக்கூடியத குரானை சொல்றாரு. அவர் சொல்றதுக்கு இறைவன் இறைவன் கடவுள் கடவுள் சொல்றாரே தவிர அந்த இறைவனுக்கு ஒரு பெயர் இடலை. கிறிஸ்டியானிட்டிலையும் கடவுள்னு சொல்லி சொல்றாங்க, பிதான்னு சொல்றாங்க, மேல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இறைவனுக்கு ஒரு பெயர் சுட்டப்படல. அப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமான்னு யோசிச்சேன். ஓகே, அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கவுண்டர் டவுட்டு. இறைவனைத்தான் அல்லா அல்லா அல்லான்னு சொல்லின்னு வர பொதுவான பெயரை தான் சொல்லின்னு வராருங்கிறேன். அப்போ பொதுவான பெயர் தான் பரபிரம்மம் பரமாத்மா. இப்போ அவர்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர்ல வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு இருக்கும். கண்டுபிடி ரீப்ளேஸ். இப்போ எங்கெல்லாம் அல்லான்னு சொல்லப்படுறதோ இறைவனுங்கிறது பொது வார்த்தை, ஈஸ்வரன் பிரம்மா பகவான்கிறதும் பொதுவான வார்த்தை தான். இன்னாருங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவள் அதை ஃபைண்ட் ரீப்ளேஸ் பண்ணுவாளா? தே ஆர் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் த நேம் ஆல்சோ. அப்போ அந்த காமன் நவுனும் ப்ராப்பர் நவுன் ஆயிடுதே. சி அது அந்த நீங்க உங்க குவெஸ்டன்ல இருந்ததை என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பொதுவா இறைவனை அல்லான்னு சொல்றா அப்படிங்கிறது நம்ம புரிதல். ஆனா அந்த பொது பெயருங்கிறதே ப்ராப்பர் நவுன் ஆயிடுத்துங்கிறனா. விஸ்வநாதன் பேரு சிவபெருமானுக்கு காசியில் பிரதானமான க்ஷேத்திரம். குருவாயூரப்பனை நாராயணியத்தில் முடிக்கும் போது அக்ஞாத்வா தே மகத்துவம் எதிக நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதாகான்னு பட்டதிரில் கிருஷ்ணர் விஸ்வநாதன் கொண்டாடு. விஸ்வத்துக்கு நாதன் விஸ்வநாதன். சிவபெருமானையும் கொண்டாடலாம், கிருஷ்ணரையும் கொண்டாடலாம். அப்போ என்ன ஆயிடுறது, நம்ம அது ப்ராப்பர் நவுன்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது ஆக்சுவலி காமன் நவுனாக யூஸ் பண்ணப்படுறது. இஸ்லாமில் காமன் நவுன் அல்லான்னு வச்சுட்டு இருக்கோம், ஆனால் அது ப்ராப்பர் நவுனாக தான் இருக்குது. ஏன்னா இஃப் இட் இஸ் அ காமன் நவுன் யூ ஷுட் கிவ் த ஃபெசிலிட்டி டு ரீப்ளேஸ் தட் நேம். அல்லாங்கிறது பொது பெயர். இறைவனுக்கு இந்த மொழியில பரமாத்மான்னு சொல்றோம்ப்பா, இறைவன் சொல்றோம். குரான்ல அல்லான்னு சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் இறைவன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டா they won't accept. பிகாஸ் அவர்களுடைய கோட்பாடுல அல்லாங்கிறது ப்ராப்பர் நவுன் தான். ஸோ அதனால நம்ம மதத்துல பகவானுக்கு பேர் கொடுத்துருக்கோம், அந்த மதத்துல கொடுக்கலங்கிறது இல்லை. அந்த மதத்துல கொடுத்துருக்கா, ரெண்டாவது பேர் கொடுக்கல.